இல்லை பசிக்குதோ, இல்லை சொந்தக்காரங்க தூக்கி விளையாடும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலோ, நான் மூளையில் இருக்கிற சில நியூரான்ஸை தூண்டி விடுவேன். திருப்பி சொல்கிறேன், இது என்னோட கண்ட்ரோல் இல்லை. ஆனால் சிரிக்கிறது மூலியமா, அழுகிறது மூலியமா, இல்லை இப்படி பண்ணாத அப்படின்னு அடிக்கிறது மூலியமா, உதைக்கிறது மூலியமா நான் இதெல்லாம் வெளிப்படுத்துவேன். இது 5லேருந்து 6 வயசு வரைக்கும் தான் நடக்குது. இது வரைக்கும் நான் என்ற அந்த அகம்பாவம் வர வரைக்கும். இது எப்போ வர ஆரம்பிக்குதுன்னா, பள்ளிக்கூடம் போகும்போது தான் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற குழந்தைகளோட சேரும்போதோ, பார்த்து விளையாடும் போதோ, சுயமாக தான் வேலையை தானே செய்யும்போது அப்போ தான் முழுசாக அந்த ஞாபகங்கள்லாம் லாக் ஆகி நான் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம உடல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, நான் அந்த குழந்தையோட அப்படியே ஜாலியாக விளையாண்டுருப்பேன், அதுக்கு கிச்சு கிச்சு மூட்டுவேன், அதோட பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணுறது தான் எங்கள் பொறுப்பு. அந்த குழந்தைய கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இதனால தான் குழந்தைங்க இந்த தூக்கத்தில் சிரிக்கிறதில்ல, இதெல்லாம் காரணம். அப்புறம் இந்த கை கால்லாம் எட்டி உதைக்கிறதில்ல. ஸோ இதனால தான் நடக்குது. நான் அந்த ஆன்மா, அந்த உடல் அப்படின்றது ஒன்று தான், அப்படியே மர்ஜ் ஆயிடுவோம். என்னதான் அந்த உடலுக்கு தனியான எண்ணங்கள் வரும்போது என் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் கொஞ்சம் லாக் ஆயிரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கனெக்ஷனை இது பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றாரு. ஒரு மனுஷங்களுக்கும் தனித்தனியான அந்த பிரெயின் வேவ் பேட்டர்ன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலோ, நாங்கள் உடலில் இல்லைனாலோ வெளியில் இருந்தாலோ டக்குன்னு வந்துடுவோம். இது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஸோ சோல் இட் செல்ஃப் ஹேஸ் அ செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த உலகன்றது ஒரு நாடக மேடை, இந்த உடம்புன்றது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி. இந்த துணி கிழிஞ்சிட்டா திரும்பி வேற ஒரு துணியை மாற்றிட்டு திருப்பி கீழே வரதான் போகிறோம். இங்கே வரதுக்கு முக்கியமான ரீசனே ஆன்ம முன்னேற்றம், அதாவது சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதில் தான் கவனமாக நாங்கள் இருப்போம். ஏன் நம்மளை படைச்சவங்க, அதாவது அந்த ஹையர் சோல்ஸ், அவங்களே இன்னும் எதையோ ஒன்று நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. என்னதான் அவங்க அந்த பிறவா